ஆளுமை பற்றிய வரையறையில் ஃப்ரீமேன் அப்படின்றவர் உள்ளத்திறன் பெற்றுள்ள மனிதனுக்கும் அவன் வாழ்ந்து வளரும் சூழ்நிலைக்கும் இடையே நிகழும் இடைவினையின் விளைவாக எழும் தனித்தன்மையே அவனது ஆளுமை என்று ஃப்ரீமேன் குறிப்பிடுறார். அடுத்து சிவி குட் என்றவர் ஒருவரின் மொத்த உளவியல் மற்றும் சமூக எதிர்வினைகள் அவரது அகநிலை, மனவேட்சி மற்றும் மனநிலைகளின் தொகுப்பே ஆளுமை என்று குறிப்பிடுகிறார். வேலண்டைன் அப்படின்றவர் ஆளுமை என்பது உட்புற மற்றும் கையகப்படுத்தப்பட்ட மனநிலையின் மொத்த தொகுப்பு என்று குறிப்பிடுகிறார். ஜிபி வாட்சன் நம்பகமான செய்தியை அளிக்கும் வண்ணம் அமைந்த நீண்டகால உற்றுநோக்கல் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயல்களின் ஒட்டுமொத்தமான தொகுப்பைத்தான் ஆளுமை என்றும், கேட்டல் என்பவர் ஆளுமை என்பது ஒரு தனி மனிதன் தனக்கே கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் செயல்படும் தன்மையை குறிப்பிடுகிறார். அதனால் ஆசிரியர்களே, கேட்டல் ஆர்பி கேட்டல் அப்படின்றவர், அதுக்கு அடுத்தது ஜெபி வாட்சனு, ஆல்ஃபோர்டு, கில்ஃபோர்டு, உட்வொர்த்து, ஃப்ரீமேன், குட்டு, வேலண்டைன் போன்றவர்கள் ஆளுமை சார்ந்த வரையறைகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த வரையறைகளை தனித்தனியாக ஏதோ ஒரு வரையறையை வினாவாக கேட்டு அதை குறிப்பிட்டது யார் என்று கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கில்ஃபோர்டு வரையறையா, அல்லது உட்வொர்த்தா, அல்லது ஆல்ஃபோர்டா, அல்லது ஃப்ரீமேனா, ஆர் குட்டா, வேலண்டைனா, ஜேபி வாட்சனா, ஆர்பி கேட்டலா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம்னா சரியான விடையாக இருக்கலாம்.